தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மகளே, இன்று நாம் தேவனை நவநாட்களை ஆரம்பிக்கின்றோம். ஆகவே அவருடைய பெருவிழாவாகிய பிறந்த நாளை கொண்டாட மகிழ்ச்சியோடு கூடி வருகின்றோம். ஒவ்வொரு நாளும் இந்த நவநாட்களை அனைவரும் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். அன்னையின் நினைவு வாசலை பெற்று உங்கள் குடும்பங்களில் சமாதானத்தையும் ஒற்றுமையும் அன்பையும் உடல்நலத்தையும் பெற்று வாழ உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பலி பூசையிலும் நாம் சிந்திக்கின்றோம். திருப்பலியானது திருப்பலி இங்கு கூடியுள்ளவர்கள் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் எல்லா தேவனையின் பக்தர்களுக்காகவும் இணையதளத்தில் ஜெப உதவி கேட்டவர்களுக்காகவும் மற்றும் சிறப்பாக இன்று தம்முடைய கருத்துக்களுக்காக திருப்பலி ஒப்புவிக்க வேண்டும் என்று காணிக்கை அளித்தவர்களுக்காகவும் ஒப்புவிக்கின்றோம். இந்த முதல் நாளாகிய இன்று திருச்சபை திருமுழுக்கு யோவானின் பாடுகளை நினைவு கூறுகிறது. திருமுழுக்கு யோவான் கடவுள் முதலாக இயேசு பிறப்பதற்காகவே எலிசபெத்தின் வழியாக அனுப்பி அவருக்கு ஆயத்தம் செய்தார். அவரும் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கடவுள் கற்பழித்து கடைசி வேறு சாட்சியாக மரித்ததை நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் இயேசுவும் பிறக்கும் பொழுதே மனிதனுக்காக தன் உயிரை கொடுக்க வேண்டும் என்ற அன்போடு அவர் பிறந்தார். எல்லோருக்கும் நன்மை செய்து கடைசியில் உலகத்தையே தன் வாழ்வால் ரட்சித்தார். கடவுள் நம்மையும் அன்பு செய்து தன் தாயை நமக்கு தாயாக கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தவும் அவருடைய வழிகளில் நாம் நிலைத்திருக்கவும் உடல்நலத்தோடும் சுகத்தோடும் அன்போடும் வாழவும் அவள் வழியாக நமக்கு எதிர்மாதிரியாக காட்டுகின்றார். இந்த வருடம் ஜெப வருடமாக கருதப்படுகிறது. அதிகமாக ஜெபியுங்கள். ஜெபம்தான் எல்லாவற்றையும் பெற்றுத்தரும் வல்லமை உள்ளது நம்முடைய வாழ்க்கையில். ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் இந்த நவநாட்களில் ஆசீர்வதித்து நம்முடைய எல்லா வேண்டுதல்களையும் கன்னிமரியாளின் வழியாக நிறைவேற்ற இந்த திருப்பலியை நாம் உருக்கமாக ஜெபித்து அர்ப்பணிப்போம். நாம் குற்றக்குறைகளை ஏற்று மனஸ்தாபப்படுவோம். எல்லா இறைவனிடமும்
இறைவா புனித திருமுழுக்கியோவான் தம் திருமகன் பிறப்பையும் இறப்பையும் முன்னறிவிப்பதில் இறந்த திருமுழமானீரே. அவர் உண்மைக்கு நீதிக்கும் சாட்சியாக தாம் உயிரை கொடுத்தது போல் நாங்களும் படிப்பினைகளை அறிக்கையிட ஊக்கமுடன் போராடுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவருடையாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நீயோ உன் இடையை வரிந்து கட்டிக்கொள், புறப்படு. நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல். அவர்கள் முன் கலக்கமுறாதே, இல்லையே அவர்கள் முன் உன்னை கலக்கமுற செய்வேன். இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதாவின் அரசுகளுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரண்சூழ் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதில். என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். ஆண்டவரை, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவிசாய்த்து என்னை மீட்டுக் கொள்ளும். பல்லவி. என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லார் கை நின்று என்னை காத்தருளும். பல்லவி. என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். உம் அருள் செயல்களை நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 17 முதல் 29 முடிய. அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கிக் கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து அவரை சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உன் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறை அல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மை
ஏரோதியாவுக்கு மனமு வந்து செவிசாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவை அனைவருக்கும், ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும், கலிலேயா முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருது படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசின் பாதியை கேட்டாலும் உனக்கு தருகின்றேன் என்றான். இதை ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று, நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து, திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டு இருந்ததால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணிந்தான். அவள் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துக்கொண்டு ஒரு கல்லறையில் வைத்தார்கள். இது வாழ்த்தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, அன்னை மரியாளின் அன்பு பக்தர்களே, புதிய ஏற்பாட்டு 27 நூல்களுள் காலத்தால் மரியாளை பற்றி முதலாவதாக எழுதப்பட்ட வசனம் எது என்று நமக்குள் ஒரு தேடல் வருகிறது. அதற்கான பதில் கலாத்திற்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம். கதாபாத்திரத்தை கொஞ்ச காலத்திற்கு அவர்கள் எடுத்துக்கொண்டு போவார்கள். மீட்பின் வரலாற்றிலே மரியாள் இப்படி திடீரென புகுத்தப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அல்ல. மரியாள் முன்குறித்து வைக்கப்பட்டவள், மரியாள் தேர்ந்தெடுக்கப்பட்டவள், மரியாள் கடவுளால் சிறப்பான அருளும் என்று அந்த கோலத்தில் தான் ஆரோக்கிய அன்னையை நாம் இங்கே பார்க்கின்றோம். அன்புமிக்கவர்களே, படைப்பின் தொடக்கத்திலும் படைப்பின் இடையிலும் படைப்பின் முடிவிலும் மரியா இடம்பெற்றிருப்பதை விவிலியம் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. புதிய ஏற்பாட்டின் தொடக்கத்தில் மரியா, குழந்தை இயேசுவினுடைய வரவு மரியாளால் நிகழ்ந்தது. மங்கள வார்த்தையால் அது நடந்தது. மரியாள் தான் புதிய ஏற்பாட்டுக்கு பூபாடம் இசைத்தவர். மரியாள் தான் புதிய ஏற்பாட்டை நமக்கு தொடங்கி தந்தவர். இதோமது அடிமை உன் சொற்படியை எனக்கு நிகழட்டும் என்று பணிந்த மரியா கடவுளால் எல்லாம் ஆகும் என்று அவர் நம்பினார். அந்த நம்பிக்கையில் அருவமான உருவமில்லாத கடவுள் ஒரு மனிதராய், ஒரு ஏழையாய், ஒரு குழந்தையாய் இந்த உலகத்திற்கு வந்தார். தன் சதையை கிழித்து தன் ரத்தத்தை ஊட்டி தன் அமுதத்தை அருந்த செய்து இயேசுவை ஒரு குழந்தையாக இந்த உலகத்திற்கு கொடுத்தவர் மரியா. ஆகவேதான் பவுலடியார் சொல்லுகிறார், ஒரு பெண்ணிடம் பிறந்தவராக கடவுள் தன் மகனை மீட்பரை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று. இயேசுனுடைய பிறப்பிலேயே மரியாளுடைய அந்த பணி நின்றுவிடவில்லை. மாறாக மரியாளுடைய இயேசுனுடைய வாழ்விலும் பணியிலும் அது தொடர்ந்தது என்பதனை நாம் மற்ற நற்செய்தி நூல்களிலே படிக்கிறோம். இயேசு தன்னுடைய பொது வாழ்க்கை பணியை தொடங்கிய பொழுது கானாவூர் திருமணத்திலே முதல் நிகழ்ச்சியாக மரியா அங்கே இருக்கிறார். அவருடைய பரிந்துரையால், அவருடைய தூண்டுதலால் கடவுளுடைய மாட்சியினுடைய வெளிப்பட்டது. இயேசு யார் என்று தெரிய வந்தது. சீடர்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். இயேசுடைய பணிவாழ்வில் மரியா உடன் பயணிப்பதை நாம் பல இடங்களிலே பார்க்கிறோம். இயேசுடைய பணிவாழ்வின் உச்சம், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் சீடராக இருக்க வேண்டும். மரியா ஒரு உன்னத சீடத்தியாக சிலுவையின் அடியில் வந்து நிற்கிறார். சீடன் எனப்படுகிறவன் தன்னலம் துறந்து நாள்தோறும் சிலுவையை சுமந்து
இயேசுவை பின் செல்ல வேண்டும். மரியா சீடருக்கெல்லாம் சீடத்தி. ஆகவே சிலுவையின் அடியில் வந்து சிலுவையை உற்று பார்த்து வியாகுலங்களை தாங்குகிறவளாக அங்கே நிற்கிறார் என்று பார்க்கிறோம். அத்துடன் முடிந்து விடுகிறதா? இல்லை. தொடக்க கால திருச்சபையிலே துவண்டு சோர்ந்து கோடைகளாய் கீழே விழுந்து கிடந்த சீடர்களை, திருத்தூதர்களை, மற்ற ஆண்டவருடைய அடியார்களை ஒன்று கூட்டி சேர்த்து ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொண்டால் துணிவு பெறுவார்கள், சார்ந்து பதறுவார்கள் என்று ஒரு ஜெப கூட்டத்தை நடத்தியவர் மரியா. அந்த இறைவேண்டல் அவர்கள் செய்ய ஆவியானவர் இறங்கி வந்தார். பெந்தெகோஸ்து நிகழ்ந்தது. அந்த கூட்டத்திலே மரியா இருந்தார் என்று திருத்தூதர் பணிகள் 1:14 பதிவு செய்கிறது. இவ்வாறு கடவுளுடைய அநாதி திட்டத்திலே சிறப்பு அருள் பெற்றவராகவும் சிறப்பு வரம் பெற்றவராகவும் கடவுளுடைய படைப்பில் தொடக்கம் முதல் கடைசி வரை மீட்பின் வரலாற்றிலே முழுமையாக இருக்கிறவராகவும் இந்த மரியா இருக்கிறார். ஆகவேதான் அவர் சிறப்பு மிக்கவர். ஆதலால் தான் அவருக்கு நாம் நிறைய விழாக்களை கொண்டாடுகிறோம். கடந்த மாதத்தில் கூட பனிமை அன்னை, அடைக்கல அன்னை, பரலோகத்தாய் மற்றும் விண்ணரசி என்று விழாக்களை கொண்டாடினோம். இந்த மாதத்திலே நாம் மரியாளுடைய இந்த பிறப்பு பெருவிழாவை சிறப்பாக கொண்டாட இன்று நாம் தொடங்குகின்றோம். மேலும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மரியாளை தாய் திரு அவை நினைவு கூறுகிறது. நாம் சொல்லுகிற மூவேளை ஜெபத்திலே மரியாள் நினைவு கூறப்படுகிறார். கத்தோலிக்கர்கள் மிகவும் சிறப்பாக ஜெபமாலையிலும் பிரார்த்தனையிலும் மரியாளை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். மரியத்தை பற்றி எத்தனையோ அடைமொழிகள் இருக்கின்றன. அத்தனையும் சிறப்பு வாய்ந்தவை. கடவுள் மரியாளுக்கு சிறப்பான கொடைகளை கொடுத்திருந்தார். அவர் அமரதுற்பவி, அவர் முப்பொழுதும் கன்னி, அவர் விண்ணரசி, அவர் இறைவனின் தாய், அவர் திரு அவையின் தாய். திரு அவையில் நம்மோடு பயணித்து, திரு அவையில் நமக்காக இறைவேண்டல் புரிந்து, நமக்காக பரிந்துரைத்து, நமக்கு முன்னோடியாய் முன்மாதிரியாய் விளங்குகிற அந்த தாயின் விழாவை கொண்டாடுவது சால பொருத்தம். பாருங்கள், இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி அன்னை மரியாளுக்கு நாம் விழா எடுப்போம். ஆண்டவர் கண்டுகொண்ட அற்புதமான படைப்பு, ஆண்டவர் கண்டுகொண்ட அருள் நிறைந்தவர். அவரை நாமும் அருள் நிறைந்தவரே வாழ்க என்று வாழ்த்துவோம். அவருடைய விழாவை சிறப்புடன் கொண்டாட இன்று நாம் தொடங்குவோம். ஆமென். நீ
நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் அன்புடன் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவரே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோட்டியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உம்மை உன்னத மாட்சிமை புகழ்கின்றோம். பெண்களுடன் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சிமை அளித்து அருள் பொழிவு செய்தி அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சியை முன்னறிவித்தது. மனிதனின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்கும் முன்னரே அக்களிப்பால் துள்ளியார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றல் தரும் திருமுழுக்கு ஏற்படுத்திய கிறிஸ்துவை அவர் திருமுழுக்கு காட்டினார். அவர் ரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிக சிறந்த முறையில் சான்று பகரவும் பேறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்தவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மனுலகில் இடையிலாத மது மாட்சிமை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். வாருங்கள் ஆண்டவரே, கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்கள் மாறுணவாக. அவர் பாடுபடுடன் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவேலவிருந்து அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். Amen.
தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர் மச்சாதோ, துணை ஆயர்கள் சதீஷ் மற்றும் சுசைநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிகளும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் சிறப்பிக்கும் யோவான், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைப்பாடில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மின்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அன்றராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை விட்டு செல்கிறேன், என் அமைதியை உள் கழிக்கிறேன் என்றும் திருத்துதர்களை முடிக்கிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் திருவாவை நம்பிக்கை கண்ணோக்கி திருத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருகிறாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவர் சமாதானத்தை உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். அன்றாக இயேசு கிறிஸ்துவை நாம் உட்கொள்ள போகும் திருவுடலும் ரத்தமும் எங்களை தீர்ப்பு தண்டனைக்கும் உட்படாத ஒரு பெருவிரக்கத்தால் எங்கள் மனதிற்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலவடிக்கும் வருவந்தாகவும் சொல்வோம். ரட்சிக்க வந்த இறைமகனே, இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விழுந்து கலைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேர் பெற்றோம். தயவு செய்து கவனிக்கவும். ஞானஸ்நானம் பெற்று திருமுழுக்கு பெற்ற புது நன்மையாகி ஒவ்வொரு அருட்சாதனத்தின் வழியாக தங்களையே
தயாரித்துக் கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் மட்டுமே இப்பொழுது வழங்கப்படும் நற்கருணையை பெற்றுக்கொள்ளலாம். மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் இடங்களில் இருந்தபடி இறையாசிர் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். Brothers and sisters, please note, only the Catholics who are in the status of grace to come forward to receive the Holy Communion. The other non-Christians, please do not receive the Holy Communion. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவானின் விண்ணக பிறப்பு நாளை நினைவு கூறும் நாங்கள் மீட்பளிக்கும் திருவுணவை உட்கொண்டுள்ளோம். அதனால் அவரது அது உணர்த்தும் உட்பொருட்களை ஏற்றுக்கொண்டு அது எங்களிடம் செயல்படுத்துவதைக் கண்டு மிகவும் மகிழ்வுமாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நடைபெறுகிற ஆசிரியை வேண்டுவோம். ஆறுதல் அளிக்கும் அனைத்துலக இறைவன் உங்கள் வாழ்நாட்களை தமது அமைதியில் சமையுற செய்து தமது ஆசிரியர் படைகளை உங்கள் வழங்குவாராக. இடர்கள் அனைத்திலிருந்தும் அவர் உங்களை விடுவித்து உங்கள் இதயங்களை தமது அன்பில் உறுதிப்படுத்துவாராக. எதிர்நோக்கு, நம்பிக்கை, அன்பு ஆகிய கொடைகளால் நீங்கள் வளம் பெற்று இவ்வுலக வாழ்வில் ஆற்றல் வாய்ந்த செயல் வழியாக நிலை வாழ்வை மகிழ்ச்சியுடன் அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் என்றும் ஆசீர்வதிப்பாராக.
இந்த வருகின்ற 4 நாட்களில் நமக்கு மறைவுரை ஆற்றுவார். அனைவர் சார்பிலும் அவரை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இப்பொழுது திருப்பவனியாக தேவனர்கனை எடுத்து சென்று அந்த நற்கருணை ஆராதனை இடத்தில் வைக்கப்படும். ಖಂಡಿತವಾಗಿಯೂ ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರಲ್ಲಿ ನಾವು ಇಟ್ಟಿರುವಂತಹ ಆ ಭಕ್ತಿ, ಅಭಿಮಾನ, ಪ್ರೀತಿ, ಆ ಆತ್ಮೀಯತೆ ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಎಂದು ಇದೊಂದು ಸಂಕೇತ. ಆದರೆ ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರಲ್ಲಿ ನಾವಿಟ್ಟಿರುವಂತಹ ಪ್ರೀತಿ, ಅಭಿಮಾನ, ಗೌರವ ಈ ಕೇವಲ ಬಾಹ್ಯ ಆಡಂಬರ, ಅಲಂಕಾರಕ್ಕೆ ಮಾತ್ರ ಸೀಮಿತವಾಗಬಾರದು. ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರು ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಸಹ ಒಂದು ಆದರ್ಶ. ಇವರನ್ನು ಕೇಳಿ ಈ ವಲಿಪೂಜೆಯಲ್ಲೂ ಸಹ ಭಾಗವಹಿಸೋಣ. ಈ ವಲಿಪೂಜೆಯ ನಾವು ಯೋಗ್ಯರಾಗುವಂತೆ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ದೇವರ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ಸರ್ವಶಕ್ತ ದೇವರಿಗೂ
ஆமென்.